ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சேமியாவில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சேமியாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் உப்மாவுக்கு செய்கிற அந்த சேமியா தான் சேர்த்துருக்கேன். பாயசம் வைக்கிற சேமியா இல்லை. இது சீக்கிரமாகவும் வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் இப்போது சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இது கூட நான் இப்போ ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ முந்திரி தாளித்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். ஒரு 7லேருந்து 8 முந்திரி எடுத்துக்கலாம். அதை நெய்யில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இப்போ தேங்காய் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பாயசம் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது போல் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.